நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை இன்னும் பலப்படுத்தி இன்னுமாக தேவனுடைய ஊழியத்திலே வல்லமையாய் ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையும் தந்து தேவன் அவரை ஆசீர்வதித்து காத்த கிருபைக்குள் மூடிக்கொள்வாராக. ஆன்டிகாய் செபிக்கிறேன். தேவன் தாமே அவர்களை உற்சாகப்படுத்தி குடும்பத்துக்கும் சபைக்கும் உரிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்குரிய கிருபைகளினால் அவர்களை நிறைத்து இன்னும் அருமையாக ஊழியத்தை செய்ய தேவன் அருள் புரிந்து காப்பாருங்க. சபை மக்களாகிய உங்களை தேவன் ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த மாதத்துக்குரிய கிருபைகளினால் முடிசூட்டி ஆசீர்வதித்து காத்து கிருபைக்குள் மூடிக்கொள்வாராக. ஆமென். நேரம் குறைவாயிருக்கிறபடினால் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டிடும். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உம்முடைய வசனத்திலே பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளுக்குரிய தலைப்பு உலகம் 2ஆம் பாகம். கடந்த முறை உங்களோடு பேசும் பொழுது எப்படியாக தேவன் உண்டாக்கின பூமியிலே அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசானவன் தனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாக ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாமையின் மூலமாக அவர்களை செய்ய வைத்து தேவன் அவர்களுக்காக உண்டாக்கின தோட்டத்திலிருந்து எப்படியாக அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் கோபப்பட்டு அவர்களை வெளியே துரத்தும்படியாக அவன் செய்ததை நாம் பார்த்தோம். பின்பு அவர்கள் மூலமாக வந்த சந்ததியாகிய காயின் ஆபேல், காயினை கொண்டு அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்து பிற்பாடு அவனை வீட்டை விட்டே வெளியே வரும்படியாக அவனை பிரித்தெடுத்து உலகத்துக்கு அவனை ஒரு உதாரணமாக கொண்டு போய்விட்டான். அதற்கு பிற்பாடு நாம் பார்த்து வந்தோம் எப்படியாக ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தில் தேவனுக்கு என்று அந்த பங்கு போய்விடாதபடி ஆபிரகாமை வஞ்சித்து ஆகாரின் மூலமாக தனக்கென்று ஒரு சந்ததியை அவன் உண்டாக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆசீர்வாதத்தை அவன் கொள்ளையாடுகிறான் என்று நாம் பார்த்தோம். பின்பு யோசேப்பின் மூலமாக எப்படியாவது யோசேப்பை அவன் பெற்ற தரிசனத்தை அபிஷேகத்தை அவனை விட்டு நீக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை அவனை விட்டு நீக்கிவிட்டால் 12 கோத்திரமும் இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் அவன் விழுந்து போயிருப்பானேயானால் அவன் எகிப்து தேசத்துக்கு அவன் பிரதம மந்திரியாக வந்திருக்க முடியாது. அப்படி அவன் வராமல் இருந்திருந்தால் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு அவன் போஷித்திருக்க முடியாது. பஞ்ச காலத்திலே தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மற்றும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் போஷித்து அவர்களை உயிரோடு வைத்தபடியினாலே 12 கோத்திரங்கள் பழித்து கொண்டதை நாம் பார்த்தோம். எப்படியாக உலகம் மனிதனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் என்றால் பிசாசு, பிசாசு என்றால் சர்ப்பம், சர்ப்பம் என்றால் பாவம். ஆகவே நீங்கள் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது நாம் 2ஆம் பாகத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமம் 20. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானவன். அடுத்த வசனம்.
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் ஆண்டவர் எப்படி தம்முடைய சொந்த ஜனமாகிய எபிரேய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பலத்த கையினால கொண்டு வருகிறார். அங்க இருந்து வரும்பொழுதே அவர்கள் மிகுந்த கொள்ளை பொருளோடு வெளியே வருகிறார்கள். உற்சாகத்தோடும் பலத்தோடும் தைரியத்தோடும் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாய் கடந்து வருகிறார்கள். வருகிற வழிகளில் வருகிற எல்லா ஜனத்தையும் அவர்கள் முறியடித்து கொண்டு அவர்கள் வெற்றி சிறந்து வருவதை நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். மோவாபியர் வந்தாலும் சரி, மற்ற எந்த எபூசியர் வந்தாலும் சரி, எமோரியர் வந்தாலும் சரி, எல்லாரையும் ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். அப்படி ஜெயித்து கொண்டு வருகிற மக்கள், இந்த மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். இவர்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் தேவை. இவர்களை ஒரு சட்டத்துக்குள்ளாக வைத்து ஒரு ஒழுக்கத்தோடு இவர்கள் நடக்க வேண்டும். ஒழுங்கின்மை இவர்களே காணப்படக்கூடாது. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இது என்று சொல்லி தேவன் மிகவும் அவர்கள் மீது அன்பு செலுத்தினவராக அவர்களை அருமையாக நடத்தி வருகிறார். இரவிலே மேக ஸ்தம்பம், பகலிலே அக்னி ஸ்தம்பம். இப்படிப்பட்ட வழிநடத்தலோடு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை போஷிக்கிறார். அவர்களுக்குரிய ஆகாரத்தின் தண்ணீரையும் வனாந்திரத்தில் கொடுத்து எந்த விதத்திலும் அவருடைய வஸ்திரங்கள் பழுதாய் போகாதபடி, அவருடைய பாதரட்சைகள் அருந்து போகாதபடி அவர்களை பாதுகாத்து, உஷ்ணமோ அல்லது சீதளமோ எதுவும் அவர்களை சேதப்படுத்தாதபடி பலத்த கரத்தினாலே அவர்களை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்த தேவன் அவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல, ஒரே மலையின் அடிபாரத்திலே அவர்களை தங்க வைத்து அந்த இடத்திலே அவர்களை இருக்கும்படியாக செய்து மோசையை சந்திக்கும்படியாக தேவன் மோசையை மேலே அழைக்கிறார். அப்போ மோசே மேலே சென்று 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அங்க தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் மோசேக்கு 10 கட்டளைகளை கட்டளையிடுகிறார். இந்த 10 கட்டளைகளை தன்னுடைய சொந்த ஜனம் கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய ஜனம் ஒரு பரிசுத்தமுள்ள, ஒரு ஒழுக்கமுள்ள ஜனமாய் காணப்பட வேண்டும். அவர்கள் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய், என்னையன்றி வேற தேவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை மிகவும் நீ வற்புறுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அடையாளங்கள், அற்புதங்களை கண்ணார கண்ட ஜனம், தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள். ஆகவே இவர்களுக்கு அந்த 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். இப்படி இங்க கொடுத்துக்கிட்டு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நினைக்கிறோம் தேவ சமூகத்துல தேவன் நம்மோடு பேசும் பொழுது அதை யாரும் கவனிப்பதில்லை என்று நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. தேவன் நம்மோடு பேசும் பொழுது சற்று தூர தள்ளி பிசாசானவன் அதை கவனித்துக் கொண்டிருப்பான். நம்ம நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் ஒரு வரங்களை கொடுக்கும் பொழுது, நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய எதிராளி அதை கவனித்துக் கொண்டிருப்பான். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, என்னையன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும், அடுத்த வசனம் பாருங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்றார். இதை ஆண்டவர் இங்க மேல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 10 கட்டளைகளையும் மோசேக்கு எழுதி கொடுக்கிறார். அருகாமையில இவன் குறிப்படிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க நம்ம செய்தியை குறிப்பிடுகிறோம். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசானவன் அந்த செய்தியை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். முதல் கட்டளை கொடுக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டும். நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, கடைசியில மோசே மேல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா ஜனம் கொஞ்ச நேரத்துல பொறுமை இழந்துருவாங்க. அவங்க சொல்ற முதல் வார்த்தை, எங்களை முன்னடத்தி செல்லக்கூடிய தெய்வங்களை நாம் நமக்கு உண்டு பண்ணுவோம்னு சொல்றாங்க. பாருங்க பிரியமானவர்களே, மேல தேவன் பேசிட்டு இருக்க, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றார். எவ்வளவு குயிக்கா கீழே வேலை செய்யறான் பாருங்க. மோசே கீழே இறங்கி வர்றதுக்குள்ளார இங்க என்ன நடக்குது பாருங்க. பாளையத்துல ரொம்ப குயிக்கா வேகமா வேலை நடக்குது. சட்டுன்னு இறங்கி வந்துட்டான். தேவனுடைய கோபம் பற்றி எறியக்கூடிய அளவுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கட்டளை
என்னையன்றி வேற தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதல்ல சொல்றாங்க, முதல் வார்த்தை ஜனம் பேசும்போது சொல்லும், எங்களை முன்னடத்தி செல்ல நமக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுவோம்னு சொல்றாங்க. எவ்வளவு துரிதமா வேலை நடக்குது பாருங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம தான் வினாவா இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல, இந்த உலகத்துல நம்ம ஜீவித்தாலும் இந்த உலகத்துக்கு மேல நம்முடைய கால்கள் இருக்கணும். இந்த உலகத்துல கால் பதியக்கூடாது பிரியமானவர்களே. இந்த உலகத்துல கால் பதியக்கூடாது, உலகத்துக்கு மேல கால் இருக்கணும். சற்று நேரம் கூட ஆகலைங்க, கொஞ்ச நாளுக்குள்ளர எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது கீழே. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாவிலுக்கும் ஒப்பான ஒரு சொரூபத்தையாக விக்கிரகத்தையாக உண்டு பண்ண வேண்டாம் என்றார். அவர் சொல்லி முடிச்சதும் அடுத்தது கீழே கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அதுவும் யாரை கொண்டு? பிரதான ஆசாரனாகிய ஆரோனை கொண்டு செய்றார். எப்படி தேவனுக்கு விரோதமா செயல்படுறான் பாருங்க. அவனுடைய ஒரே நோக்கம், ஒரே குறிப்பு, மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடாது, அவ்வளவுதான். தேவத்தை கோபம் பண்ணி எப்படியாவது நிக்கிரகம் பண்ணிடணும். ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆதியாகமம் 6ல பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் இருதயத்துல விசனப்பட்டார்னு வேதம் சொல்லும். மனிதனை உண்டாக்கினதுக்காக விசனப்பட்டார்னு வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வச்சுட்டான். உலகத்தையே அழித்து போடுவேன்னு தேவன் நினைச்சிட்டாரு. இருந்தாலும் கிருபையாய் மனமிறங்கி நோவாவுக்கு இரக்கம் கிடைச்சது. பாருங்க பிரியமானவர்களே, நம்ம ஒரு தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம பிரியமா நடக்கணும், எப்படியாவது அவரை மகிழ்ச்சி உண்டாக்கணும், அவர் நம்மேல் மகிழ்ந்திருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரங்களில் தோத்து போறோம், சில நேரங்களில் தோத்து போறோம். அதனால நம்ம மனமடிவாகி அப்படியே இருந்துடக்கூடாது பிரியமானவர்களே. தேவனை எப்படியாவது ஜெயித்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த பூமியில ஜீவிக்கும் கடைசி நாள் வரும், அந்த கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, விட்டுறக்கூடாது. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வழியை பார்க்கணும். நரகம் மகா மோசமானது. பாருங்க, 10 கட்டளைகள் அருமையா கொடுக்கிறார் ஆண்டவர். முதல் 2 கட்டளையை ஜனம் மீறும்படியாக உடனடியாக நடவடிக்கைகள் நடக்குது. மேல தேவன் சொல்றாரு, கீழே அவருக்கு விரோதமான காரியங்கள். ஆண்டவர் கோபம் பற்றி எரியுது. ஆண்டவர் சொல்றார் 3:7 என் ஜனம். 3:7 என்ன சொல்றது பாருங்க, யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, என் ஜனம்னு சொல்றார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை அந்த அளவுக்கு தேவனுடைய மனதை அவர்கள் தொட்டுட்டாங்க. உபவாசம், ஜெபம், தேவ சமூகத்துல காத்திருக்குதல், பரிசுத்தம், தேவனுக்கு விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நாடி இருக்கக்கூடிய ஜனம். தேவன் பார்த்தார், என் ஜனம் அப்படிங்கிறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் என்றார். அவர்கள் கூக்குரலை கேட்டேனுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவ்வளவு அன்பு கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். அந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி மாத்திராம பாருங்க. யாத்திராகமம் 32:7 என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு செகண்ட்ல மாத்தி விட்டான். ஒரு செகண்ட். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை கண்டது மக்களை ஒரு க்ஷண பொழுதுல மாத்திட்டான். தேவன் சொல்றார், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் சொல்லிட்டார். எவ்வளவு கோபம் வந்திருக்கும் ஆண்டவருக்கு பாருங்க பிரியமான. உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்போ இவங்க தேவனை விட்டு தூரப்படுத்தலாம்,
எப்போ இந்த குடும்பத்தை தேவனை விட்டு தூரப்படுத்தலாம், எப்பொழுது இந்த நபரை பாவ காரியங்களுக்குள்ள உட்படுத்தலாம், இதுதான் அவனுடைய கண்ணோக்கம். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க விடக்கூடாது. நம்ம தான் வினாவா இருக்கணும் பிரியமானவர்களே. நம்ம எதிராளி எப்படிப்பட்டவங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதிராளியை குறித்து நம்ம தெரியாம போய் மோத முடியாது. விளையாட்டு இல்லை பாருங்க. ஒரே நேரத்தில் முதல் வசனத்தையும் அடுத்து சொன்ன வார்த்தையும் அவன் உண்டிலன்னு ஆகிட்டான். இது நிமித்தம் தேவனுடைய கிருபையை ஜனம் இழந்து போச்சு. இது நிமித்தம் தேவனுடைய பலத்த பாதுகாப்பு அவர்களை விட்டு தூரப்பட்டுச்சு. அவர்கள் மத்தியிலே நடந்து சென்ற தேவன் சொல்லிட்டாரு, இனி நான் உங்க மத்தியில நடக்க மாட்டேன், நான் அப்படி நடந்தா அவங்களை நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அளவு கொண்டு வந்துட்டான். பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜனம் நியாயாதிபதிகளாலையும் சரி தீர்க்கதரிசிகளாக நடத்தப்பட்டு வரும்பொழுது புறஜாதியார் மக்களை பார்க்குறாங்க. புறஜாதியார் மக்களை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை நடத்தி கொண்டு போறான். ராஜா கிடையாது, தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் நடத்துகிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ராஜா தான் வேணும், தீர்க்கதரிசி வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கர போராட்டத்துக்குள்ள ஈடுபடுறாங்க. சாமுவேலோ மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், சாமுவேல் நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் அந்த மக்களுக்காக துக்கப்படுற, அவங்க உன்னை தள்ளப்பா, என்னதான் தூரப்படுத்திட்டாங்க, என்னதான் அவர்கள் தூரப்படுத்திட்டாங்க, ஆகையினால நீ துக்கப்படாதான்னு சொல்லி அவங்களுக்கு சவுல ராஜாவா கொடுக்குறார். இந்த சவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுல் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் கிடையாது, மனிதர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மனிதர்கள் தான் எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்றாங்க. ஆகையினால மனிதர்களால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை நடத்த தேவன் சுத்தம் கொடுத்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க பெரியமானவர்களே, சவுல் எல்லா விதத்திலும் தேவனுக்கு விரோதமா செயல்படுறான். கடைசியில பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகுறார். விலகி போகும் பொழுது பாருங்க, எமோரியர்கள் அவனை நெருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. பாருங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமீனாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சவுலுக்கு ரொம்ப பயமாயி போச்சு. எதிரிகளை பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தேவனிடத்துல விசாரிக்கணும். அதுக்கு முந்தின வசனம் நீங்க ஒரு 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பதான் அதுல குறி சொல்கிறவர்களே, இந்த பில்லி சூன்யம் பண்றவங்க, மற்ற காரியங்கள் செய்கிறவங்க தேசத்தை விட்டு வெளியே துரத்திருப்போம். இவங்க யாரும் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது, இவர்கள் அருவருப்பானவர்கள் சொல்லி வெளியே துரத்திடுவோம். இப்படி துரத்திட்ட பிற்பாடு இந்த எமோரியர்கள் இவனை நெருக்கும் பொழுது இவன் தேவனை நோக்கி பார்க்கத்தா இவனுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. இவன் என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியாது. பாருங்க 6ஆம் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அவனுக்கு பதிலே கொடுக்கல. பாருங்க பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை நிமித்தமா தேவனுக்கு விரோதமான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது தேவன் பேச மாட்டார். தேவன் வாயே திறக்க மாட்டாருங்க. நீங்க என்னதான் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும், என்னதான் நீங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டுட்ட பிற்பாடு நீங்கள் மனம் திரும்புற வரைக்கும் அவர் பேசவே மாட்டார். கிருபை கொடுப்பார், வாழ்றதுக்குரிய கிருபை கொடுப்பார், டைம் கொடுப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா மனம் திரும்புறதுக்காக தான். இங்க பாருங்க, இவனுக்கு சொப்பனத்துல கூட தூக்கத்துல கூட ஆண்டவர் பேசல. 7ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாருங்க, அவங்க உடனே சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறா,
அவ குறி சொல்லக்கூடியவள் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளார வழி தவறி போகும்படி செய்திடறான். தேவன் அவனோடு பேசல, ஆனா பேசவே மாட்டேன்னு அவர் சொல்லல. நம்ம தேவனுடைய சமூகத்துல விழுந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அவர் பேசுவார். அவர் மனிதன் மண் என்பதை அவரை நினைவு கூறுகிறார். அவன் உரு இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. மனுஷன் சாதாரண மண்ணு, அவன் விழுந்து போகக்கூடியவன் தான். அவனை தேவன் தூக்க வல்லவராக இருக்கிறார். சவுல் எப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் காரியில ஈடுபட்டு இருந்தாலும் அவன் தேவ சமூகத்துல விழுந்திருந்தா நிச்சயமாக அவனுக்கு கிருபை கிடைச்சிடும். நிச்சயமாக தேவன் பேசியிருப்பார். ஆனா அவன் விழல. அவன் மனம் கல்லாய் மாறினது, அவன் இருதயம் கடினமாய் மாறினது. தேவன் பேசலன்னா என்ன, நான் வேறொரு வழி மூலமா நான் என்னன்றதை தெரிஞ்சுப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க. கிறிஸ்தவர்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஜோசியம் பார்க்க போயிடுறாங்க, குறி சொல்லுதலை கேட்க போயிடுறாங்க, பில்லி சூனியத்தில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கால இருந்து ஜாதகம் இங்க அனுப்பி இங்க சொல்ற ஜோசியருடைய பேச்சை அவர் என்னென்ன எழுதி கொடுக்குறாரு அதை அங்க வாங்கி அவங்க தங்க வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. பேரை கேட்டா ஆபிரகாம், ஈசாக்கு, பெஞ்சமின் இப்படி இருக்குது. இப்போவும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரு காலேஜில் படிச்சவர். அவர் ஜோசியத்துல கம்ப்ளீட்டா அவருக்கு நம்பிக்கை. அவர் ஒரு ஆஸ்தான ஜோசியர்கிட்ட இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் நாங்க 2 பேர் மீட் பண்ணுவோம், போவோம், வருவோம். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன், அவர் கம்மன் கேட்டுட்டு போயினே இருப்பார். கல்லூரி படிப்புல இருந்து ஒன்னா இருக்கிறார், ஏறக்குறைய 35 ஆண்டு காலத்துக்கு மேல. அவருடைய இதுல ஒரு நம்பிக்கை. அவர் தான் சொல்றாரு, கிறிஸ்டி அமெரிக்கால இருந்து அனுப்புறாங்க, இங்க இருக்கிற ஒரு ஜோசியம் பார்த்து அவருக்கு அனுப்புறாரு, ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் அவரை சந்திப்பேன் சாயந்தரம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பாருங்க பிரியமானவர்களே, தேவனுக்காக காத்துக்கிறது இல்லை. தங்கள் பாவங்கள் இன்னது என்பதை அவர் உணர்வதில்லை, அதை அறிக்கை செய்யறதும் கிடையாது. ஆனா தேவன் பேசணும், ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படிங்க முடியும்? பொத்தல் பையில எப்படி காசு போடுவீங்க? பொத்தல் பையில எப்படி காசு போட முடியும்? இங்க பாருங்க, எப்படியாவது சவுலை தூக்கிடணும்னு பிசாசு கங்கணம் கட்டின்னு இருக்கான். போய் சேர்ந்தான், அந்த இடத்துல அந்த ஸ்திரியை பார்க்கறான். அந்த அம்மா ஜாதகம் பார்க்குது, எல்லாம் பார்த்து சொல்லிடுச்சு. சாமுவேல் வந்தாரு, விவரத்தை சொல்லிட்டார். நாளைக்கு நீ என்னோட கூட இருப்பேன்னு. எப்படி வழி வகுக்கிறான் பாருங்க. அவன் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தா நிச்சயமா தேவன் அவனோட பேசியிருப்பான். கடைசியில என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 31 4 வசனம் என்ன சொல்றது பாருங்க. பாருங்க பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமைக்குள்ள நடத்தி தேவனுடைய வார்த்தையை நமக்கு கிடைக்காதபடி செய்துட்டா மனம் பாருங்க பலனற்று போகுது. நல்லா நம்ம வினாவா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல ஈடுபடும் பொழுது தேவன் நம்மோட பேச மாட்டாருங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருப்பார், அமலேக்கரே நீ பிடிக்கும் பொழுது அவங்கள ஒருத்தனை கூட நீ உயிரோட விடக்கூடாதுன்னு. இவன் பரதாவன் பார்த்து விட்டுருவான். கடைசியில யார் எதிர்க்க நிக்கிறாப்ப, அதே அமலேக்கர் வராங்க. அதே நபர் வெளியே எதிர்க்க நிக்கிறான். அவனை பார்த்து இவன் பயந்து சாவறான். கடைசியில பாருங்க, தேவனுடைய வார்த்தை இவனுக்கு கிடைக்காததுனால அவனே நாண்டுக்குன்னு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிசாசு ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டே இருப்பான். தேவனுடைய வார்த்தை நமக்கு வர வரைக்கும் அவனால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை உற்சாகப்படுத்தும். தேவனுடைய பார்வை தான் நம்மளை பாதுகாக்கும்.
அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அது ஆவியாகவும் ஜீவனாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஆவியாக பரிசுத்த ஆவியானவராகும், ஜீவனாக கிறிஸ்துவாக, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வார்த்தைக்குள்ள ஊடுருவி வருவாங்க. அதுதான் அந்த வார்த்தை. என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாக இருக்குதுன்றாரு. இந்த ஆவியும் ஜீவனும் கலந்த வார்த்தை வரும்பொழுது எதிராளி எல்லாம் நிக்க முடியாதுங்க. 40 ஆண்டு காலமா வியாதியஸ்தன் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். எழுந்து நடன்ட்டாரு. வார்த்தை போகும்போது அடிச்சு நொறுகுது. அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்த எல்லாம் விலகி ஓடுது. மீறி நின்னா சங்காரம் ஆகும். இதெல்லாம் கண்ணால பார்க்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் வார்த்தையினுடைய மகத்துவம் வல்லமையும். சும்மா எழுந்து நடன்னு சொல்லிட்டா நடந்துடாதுங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஆவியும் ஜீவனும் புறப்பட்டு போகணும். பரிசுத்த ஆவியானவரும் ஜீவனா இருக்கிற கிறிஸ்துவும் கலந்து உள்ள போனாதான் சங்காரமா வெட்டிடும். எதிர்களா நிக்க முடியாது. பிசாசு அலறி அடிச்சுன்னு ஓடுவான். அந்த வார்த்தை புறப்படும் முன்பே ஓடிடுவான். ஏன்னா அது லைட்னிங் மாதிரி போவோம். அவன் அதை விட ஸ்பீடா வெளியே போவான். விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்குதா, நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம்னு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அடையாளம். அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கிறோம், தேவன் நம்மளுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. அப்ப நம்ம இன்னும் தாழ்மையாகவும் இன்னும் அதிகமாகவும் தேவனை பற்றி கொள்ளணும். இன்னும் அவருக்கு பிரியமான காரியங்களை நடக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். வார்த்தை கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம சர்வசாதாரணமா இருந்துட்டோம்னா இந்த நிலை வந்துடும். வார்த்தை கிடைக்கலன்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். சவுலுக்குள்ள பாருங்க பயம். தேவன் என்ன சொல்றாரு? பயப்படாதன்றாரு. ஆனா இங்க பயம் வருது. தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நம்மளை தைரியத்தால் உண்டாக்கும், தைரியத்தால் நிரப்பும். எதிர்த்து நில்லுன்னு எதிராளி ஓடி போவான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கலன்னு. நம்முடைய எந்த செயல்களையும், அது அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, அது வெளியில செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதிராளியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார், தேவன் மகிழ்ந்து நம்ம மேல களி கூறுவார். அது உலகத்துக்கு பிரியமான காரியங்களை செய்தால் தேவன் நம்மளை அருவருப்பார். சற்று யோசிக்கணும். நம்ம பிரியமானவர்கள் தேவனுடைய கரத்துல விழணும். பாருங்க பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது ஒன்று படிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். பாருங்க பிரியமானவர்களே, இங்க ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். இந்த யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய தாவீது வீட்டுல தங்கிறார். வீட்டுல தங்கின தாவீது, ராஜா வீட்டுல இருக்கிறாரு. இப்ப நமக்கு லீவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கவர்மெண்ட் லீவு ஏதோ ஒரு ஹாலிடே வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ செவ்வாய்க்கிழமை தைப்பூசம், கவர்மெண்ட் ஹாலிடே. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போவே என் ஒய்ஃபு கிட்ட, அம்மா செவ்வாய்க்கிழமை லீவ் வருது, அன்றைக்கி என்ன பிரியாணி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சேன். அவள் முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி ரைட்டு, ஏன்னா எப்போ செய்ய மாட்டான் அவள் அந்த மாதிரி. அதனால் ரைட்டு ஓகே பரவாயில்லன்ட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் மெல்லமாக பேச்சு கொடுத்தா, சரி பார்க்கலான்னா ரைட்டு ஓகேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இங்கே ராஜா என்ன பண்ணுறாரு, தாவீது எருசலேமிலே தங்கிட்டார். ஒரு ராஜா, யுத்தத்துக்கு போகிற ராஜா வீட்டில் தங்கும் பொழுது எப்படிப்பட்ட உணவு வகைகள் இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதுக்கு தான் சொல்லுவார். இப்போ ராஜா தங்கிரே ஃப்ரீயாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறது, மெனு போட்டுருவாங்க லிஸ்ட்டு. கொழுத்த சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டாரு, நல்லா தூங்கி எழுந்துட்டார். பாருங்க 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில், இப்படி அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியா இருந்தாள். பாருங்க பிரியமானவர்களே, யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது நல்லா சாப்பிட்டுட்டு
சாயந்தர நேரத்தில் நல்லா தூங்கி எழுந்துச்சு, நல்லா தெளிவாக நல்ல ஒரு அந்த மாலை மயங்க நேரத்தில் உப்பரைகளை உலாவுற பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஓ நீ ராஜாவா, நீ தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற நபரா வைக்கிறான் அப்படின்ட்டு அவன் ஒரு பிளான் போடுறான். ராஜாக்கு இது தெரியல. அவர் மெத்தையில உலாத்தினுக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 1:7 மத்தேயு 1:7. சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான். அடுத்த வசனம், அதுக்கு முந்தின போங்க. தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்த இடத்தில் சாலமோனை பெற்றான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த வம்ச வரலாறு நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல யாருக்கும் ராஜான்ற பட்டம் கொடுக்கப்படாது. தாவீதுக்கு மட்டும் பாருங்க, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பெற்றெடுப்பதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு பட்டம் ராஜா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தாவீது ஒரு நபருக்கு மட்டும்தான் பிறப்பதற்கு முன்பாகவே ராஜா. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பட்டத்தோடய பிறக்கிறார். அவர் தேவன் ராஜாவாகவே அவரை பிறக்கும்படி செய்யறார். இந்த வம்ச வரலாறு வரக்கூடிய இந்த தாவீது, நீ பிறப்பதற்கு முன்பாகவே ராஜாவா? சரி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா? பாரு உன்னை என்ன பண்றேன். சவால் விட்டு உள்ள வரான். சவால் எழுதப்படல, ஆனா சோதனைகள் நடக்குது. பாருங்க பெரியமானவர்களே, இங்க இவர் என்ன பண்றாரு? பத்சேபால அந்த அம்மாவை கூப்பிட்டு அவரு தப்பு பண்ணிடுறார். தப்பு பண்ண பிற்பாடு 10 கட்டளைகள் இருக்கு. அதுல ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விழ வச்சிட்டார் முதல் காரியத்தில். அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு? அவருடைய கணவரை உரியாவை கொல்லுவதற்கு ஏதுவாக என்ன பண்றான் பாருங்க. 14ஆம் வசனத்துல, காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். பாருங்க, அந்த என்ன இருக்குதுங்கிறத கூட உரியாவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள நபர், கர்த்தருக்காக ஜீவிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர்கிட்ட அந்த 15ஆம் வசனத்துல பாருங்க, அந்த நிருபத்துல மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அவன் கையிலே கொடுத்து அனுப்புறான். கொலை செய்யாதிருப்பாயாக. பிளான்டு மர்டர் இது. அவன் எப்படிப்பட்ட ஒரு உத்தமனா இருக்கணும் உரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜா என்னமோ எழுதுகிறார், போற வழியில பிரிச்சு பார்த்தா யார் சொல்ல போறா? அவன் பிரிச்சு பார்த்திருந்தானா என்ன இந்த மாதிரி எழுதுகிறாரு அப்படின்னு யோசிச்சிருப்பான். பிரிச்சு பார்க்கல. உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரன். அவன் சொல்றான், யுத்தம் நடக்குது, என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க, யோவாப் என்னுடைய படைத்தளபதி அங்க இருக்கிறான். நான் எப்படி வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள நபர் உரியா. தாவீது தன்னுடைய சொந்த ஆசைக்காக, தன்னுடைய சொந்த இச்சைக்காக அவனை கொல்றதுக்கு மும்முரமா தீவிரமா செயல்படுற ரொம்ப பிரியமில்லாத காரியம். பாருங்க, இருதயத்துக்கு ஏற்ற நபர்னு தேவன் சொன்னாரு. எப்படி மாத்திரான் பாருங்க. இவன் இப்படிப்பட்டவன் உனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, தேவனால் அழைக்கப்பட்டவர்களா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா, தேவனுடைய பலத்த கரத்துல எடுத்து பயன்படுத்தக்கூடிய நபர்களா? ஜாக்கிரதையா இருக்கணும் உலகத்துக்குரிய காரியங்கள்ல. ராஜாதான் பிறப்பதற்கு முன்பே ராஜா. தாவீது ஒரு ஆள் தான் பிறப்பதற்கு முன்பே ராஜா. எப்படி தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கும் யோசிச்சு பாரு. எதிராளியை குறித்து நம்ம யோசிக்காதனால்தான், அல்லது அவனை குறித்து நாம் தெரிந்து கொள்ளாததுனால்தான் அவனுடைய மாய வலையில விழுந்துடுறோம். நான் ராஜா எதை வேணா அனுபவிப்பேன். உனக்கு சட்டதிட்டங்கள் உண்டு. தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் உண்டு. பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக அந்த வசனம், அந்த கட்டளை மீறும்படியான ஒரு காரியம்.
பாருங்க, அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா 26ஆம் வசனம் பாருங்க. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. 4 கட்டளைகளை மீறிடுவார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய இச்சாதிருப்பாயாக, அபகரித்து, எல்லாம் ஏகப்பட்ட காரியங்களை மாட்டிடுவார். அவர் 4 செக்ஷன்ல உள்ள போயிடுவார். களவா திருடுறது, எல்லா காரியத்திலும் பொய் சாட்சி ஒண்ணுதான் தப்பிக்கும். அதுல மீதி 4 காரியத்துல உள்ள மாட்டிடுவார். 4 செக்ஷனு, வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட செக்ஷன். பிளான்டு மர்டர் வேற. பாருங்க பிரியமானவர்களே, இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு போலாம். இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமா? ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்களுக்குரியத இச்சிக்க கூடாது. பிறனுடைய மனைவியை பார்க்காத, சிந்தனையிலே எண்ணாத. பிறனுடைய புருஷனை பார்க்காத, சிந்தனையிலே எண்ணாத. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அட்ராக்ஷன் தான் பிரச்சனை. எப்படி அட்ராக்ட் பண்ணணும் மக்களை? ஆடை குறைவு, அலங்காரம் அதிகம். என்ன நடக்குது? புல்லிங் ஒரு ஸ்டைல் கட்டிங். விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு தாவீது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபர். பிரச்சனையில போய் முடிஞ்சிச்சு. எதிராளி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மள. நம்ம நினைக்கிறான் நம்மள போய் அவன் என்னத்த கவனிக்க, நம்மளதான் அவன் கவனிக்கிறான். விக்கிரக ஆராதனைக்காரர்களை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அவன் பக்கத்துல இருக்கிறாங்க. அவனை இன்னும் தூரத்துல கொண்டு போவான். அவனுக்கு தேவை தேவன் பிரியமா யாரை பார்க்கிறாரோ அவங்க தான் அவனுக்கு தேவை. அவர்களை தான் அவன் தூரப்படுத்தணும். அவர்களுடைய பலவீனம் என்னன்னு அவன் பார்க்கறான். அவர்கள் எதுல விழுந்து போவார்கள் பார்க்கறான். அதை தான் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம தான் நம்முடைய கண்ணை சுத்தமா வைக்கணும். நம்முடைய கண்ணை நம்ம தான் நேர்மையா ஆக்கணும். நீ தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் தேவாலயத்துக்கு வரும் பொழுதும் சரி, நீ ரோட்ல நடக்கும் பொழுதும் சரி, தேவன் உன்னை காண்கிறவன். அதுதான் யோசேப்பு. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றான். அவன் வீட்டில தான் வேலை செய்யறான், தேவாலயத்தில் இல்லை. அப்போ செய்யற இடமே தொழில்னு சொல்லுவாங்க நார்மலா. அதுதான் அது. புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தை அடங்கும். தேவன் சர்வ வல்லமுள்ளவர். வார்த்தை ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது வேதம் சொல்லுது. பெரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருப்போம். பாருங்க, தாவீது கட்சியில எப்படி பெரிய பிரச்சனை போய் மாட்டிட்டார். நாத்தான் வேலை அனுப்புறார். அனுப்புனதும் தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, ரொம்ப மனங்கசந்து போயிடுவாரு. ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுவார். பாருங்க, 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12:10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக அடையினால் பட்டயம் என்றுக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, தாவீதுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயங்க. அப்படி ஒரு பட்டயம். கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம். தாவீதை ஒருத்தனும் ஜெயிக்க முடியல. ஆனா தாவீது இதுல விழுந்து போகும்படியா செய்தார். உலகம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க. தாவீதை ஜெயிக்க முடியல, இதுல தான் ஜெயிக்கணும். கடைசியில என்ன ஆயிடுச்சு? உன் பட்டயம் வீட்டை விட்டு, தேவனுடைய பட்டயம் வீட்டுக்கு மேல இருந்தா என்னங்க பண்ண முடியும்? எதிராளியுடைய பட்டயம் இருந்தா கூட அது நீங்க முறியடிச்சிடலாம் தேவனுடைய பட்டயத்தை கொண்டு. ஆனா தேவனுடைய பட்டயமே வீட்டு மேல இருக்குதுன்னு சொன்னா சங்காரம், விளையாட்டு இல்ல. இருதயத்துக்கு ஏற்ற தாவீது ரொம்ப வசனப்பட்டு போறார். பாருங்க,
அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். பாருங்க பிரியமானவர்களே, தேவையில்லாம வாங்கின பிரச்சனை. எதிராளியை ஜெயிக்க நம்ம கத்துக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ரொம்ப தப்பிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அதனுள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவனுடைய ஒத்தாசையை நாடணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்துல தான் யோசேப்பு நிக்கிறாரு. வஸ்திரம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, வெளியே பிச்சுக்கிட்டு ஓடுறாரு. வஸ்திரம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் நிர்வாணம் அங்க காணப்பட்டாலும் பரவாயில்ல, ஓடு, பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஆனா இங்க தூரத்துல இருந்த ஸ்திரிய அருகாமையில வர வச்சு தேவையில்லாததை வாங்கி கட்டிக்கினது. பட்டயம் வீட்டு மேல நிக்குது. அடுத்த ஆண்டவருடைய கோபம் பாருங்க, பயங்கரமா இருக்குது. சூரிய வெளிச்சத்துல உன் ஸ்திரீகளோடுன்றார். பட்ட பகல்ல நடக்கிற காரியங்கள் பிற்பாடு படிச்சீங்கன்னா தெரியும் அதை யார் செய்யறா, எப்படி வருதுன்னு. அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொல்ல கோபப்பட்டுட்டார் பாருங்க. இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை எப்படி அவருக்கு விரோதமா வெறுக்கும்படியாக செய்துட்டான். ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. நமக்கு என்னவோ அதை அனுபவிச்சா போதும், நமக்கு என்னவோ அதை சாப்பிட்டா போதும், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நம்ம பெற்றுக்கொண்டா போதும். அதிகமாகவும் கேட்க வேணாம், குறைவாகவும் இருக்க வேணாம். நம்மை நடத்துகிற தேவன் நம்மை அறிகிறவராக இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்கள், கடைசியில தாவீது கிடைச்ச ஒரே ஒரு பெரிய கிருபை பாருங்க, இந்த 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யிட்டேன், நான் கர்த்தருடைய கரத்துல விழுந்துடுறேன்பா, நான் கர்த்தருடைய பாதத்துல விழுந்துடுறேன். நாளாகம புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 வாதைகள் வைக்கப்படும். பஞ்சமா, அல்லது கொள்ளை நோயா, அல்லது நீ எதிராளிக்கு முன்பாக 6 மாசம் 3 மாசம் ஓடணுமா. ஆண்டவர் கேட்பார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் தாவீது, எனக்கு அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, உங்களோட பாதத்துல விழுந்துடுறேன்பா. தேவனுடைய பாதத்துல விழுந்துருவார். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, நாத்தான்வேல் சொல்றாரு பாருங்க, கடைசி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்கிறார். இதுதான் வசனம். நீ சாகாதபடிக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை உண்டு பண்ணும். தாவீது சாவணுங்க. இந்த இடத்துல முடிஞ்சிச்சு, கதை பூர்ணமாயிடுச்சு. தேவன் சொல்லிட்டாரு, பட்டயம் வீட்டு மேல இருக்குதுன்ட்டாரு. போதாக்குறைக்கு அவருடைய எரிச்சலும் கோபமும் எல்லாம் சேர்ந்து வெளிப்பட்டுச்சு. வார்த்தை என்ன சொல்லுது? தாவீதுடைய பார்வையில போய் பாதப்படியில போய் விழுந்ததும் கடைசியில என்ன ஆகி போச்சு? தேவன் இரக்கம் காமிச்சிட்டார். தீர்க்கதரிசி சொல்றார், நீ சாகாதபடிக்கு உன் பாவம் உன்னை விட்டு நீங்கும்படியாக செய்தார். அந்த பாவத்தின் சம்பளமாகி அந்த மரண சர்பம் சரீரத்தில் வெளியே வருது. நான் மாட்டிக்கிட்டேங்க ஒரு அந்த இதுல 2016 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நான் பூமியை விட்டு போயிருக்கணும். போய் உலகத்துல கீழே இருக்கிற நரகத்துக்கு போயிருக்கணும். நான் கர்த்தர் கிருபையா என்னுடைய பாவங்களை மன்னிச்சதுனால படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல என்னுடைய மனைவி படுத்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துல என் 2 பிள்ளைகள் படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கிட்டே இருக்கிறேன். கை கால் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் காட்டுறாரு தரிசனத்துல. பார்த்தா என்னிலிருந்து எடுத்து வெளியே போடுறாரு. ஸ்பிரிங் மாதிரி தூக்கி போட்டாருங்க வெளியே. ஒரு கயிறு வந்து உழுது சர்றன்னு இப்படி நீண்டுது. நீண்ட நாகசர்பம் உள்ள அப்படியே இப்படி வந்து படம் எடுத்து என் மேல ஏறிடுச்சு. என் மேல ஏறி நிக்குது. நிற்கும் பொழுது கை கால் அசைக்க முடியல. பக்கத்துல மனைவி, இந்த பக்கத்துல பிள்ளைங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஸ்டிஃப் ஆகுது உடம்பு. மரக்கட்டை மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகுது.
ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சர்ன்னு ஏறி வந்து மேலே நின்றுச்சு. இங்கேருந்து இப்படி நிற்குது, என்னை பார்த்துக்கிட்டு இப்படி நிற்குது. நானும் அதை பார்த்துக்கிட்டு நின்று இப்படி கவனிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் நம்ம ஆன்ற மாதிரி. அது என்ன இப்படி இருந்து போட்டால் பொத்து வந்து கம்மியாக விழுன்னு சொல்லி அது கையை ஓங்கி அடிப்பாங்க தெரியுங்களா, பலமாக விழுன்ட்டு. அந்த மாதிரி அது இப்படி கீழே போகுது, இப்படி கீழே சாயுது. அப்படியே என் வயிற்று மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி கீழே சாயுது. இப்படி சாஞ்சி வரப்போகுது. அதுக்கு பிளான் பண்ணுறது ஒரே போட்டில் இவனை க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியல என்னால். முடிஞ்சு போச்சு நம்ம கதைன்னு. டக்குன்னு சிலுவையில் ஆண்டவர் இப்படி நிற்கிறார். இந்த சைடில் இப்படி நிற்குது, சிலுவையில் அப்படியே இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சி நிற்கிறார். அவருடைய கரம் வந்து அப்படியே பிடிச்சது. இது கீழே போய் மேலே வர, அப்படி கீழே போச்சு பாருங்க, அப்படியே பிடிச்சி தூக்கி சிலுவையில் அடிச்சார். ஜீவன் தப்பிச்சு. நான் தான் சொல்றாரு பாருங்க, உன் பாவம் நீங்க செய்த. விளையாட்டில் பெரியமானவர்கள், இன்னைக்கு உங்க மத்தியில் நின்று பேசுறேன்னு சொன்னா பல பாதைகளை கடந்து வந்தபடினால தான் தேவன் கொண்டு வர்றார். கிருபை கிடைச்சது, ஜீவனோட இருக்கிறேன். இல்லைன்னா முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் என் கதை. ப்ரேயர் மீட்டிங் நடத்தினா என்ன சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப நல்லவருங்க, அவர் அப்படி இப்படி ஆகும், நான் கீழே நரகத்தில் லபோதிப்போன்னு கத்தின்னு. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் உலகத்தில் பார்க்கும்போது நல்லபடியா இருக்கு. ஆனால் ஆத்மா எங்க இருக்குது? கீழே கட்டப்பட்டுக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் ஆத்மாவை சைலண்டா வலிச்சுன்னு போயிடும். பாடி மேல அப்படியே இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, சுகபோகமாய் வாழ்ற ஸ்ரீ உயிரோட செத்தாள்னு. அந்த கதை தான் அது. சுகபோகமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உயிரோட அவனை வந்து புதைச்சாச்சுன்னு அர்த்தம். பாருங்க பிரியமானவர்களே, தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை. ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் நம்மளை பார்க்குது, நம்மளை பலவீனப்படுத்துது. அது எந்த பாவமா இருக்கலாம், குடியா அல்லது வந்து விபச்சாரமா, வேசித்தனமா, சிந்தனைகளின் பாவங்களா, செல்போன் பாவமா. செல்போன் பாவம் தான் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு அதிகமா நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது செல்போனால தான். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்க. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். உலகம் நம்மளை பலவீனப்படுத்துது, கிறிஸ்து நம்மை பலப்படுத்த உள்ளவராக இருக்கிறார். பலவீனங்களை நீக்கி நாம் பலப்படணும். அப்பதான் நம்ம நின்று ஜெயம் எடுக்க முடியும், நின்று யுத்தம் பண்ண முடியும். அந்த பலவீன சரீரத்தை விட்டு நீங்க ஓடுறதை நம்ம கண்கள் காணணும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை ஆசீர்வதி. பாருங்க பெரியமானவர்களே, இன்னைக்கு 2ஆம் பாகம் முடித்துக்கிறேன். அடுத்த முறை 3ஆம் பாகம் உங்களோடு பேச விரும்புகிறேன்.